இருக்கும். தீய பழக்கங்களுக்கு நம்ம ஆளாகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் வரும். மது, அதாவது புகைப்பிடிக்கிறது, இது மாதிரி தீய நண்பர்கள் உடன் சேர வாய்ப்புகள் இருக்கும். யார் உங்களை வந்து பேட் ஹாபிட் இழுக்கிறாங்களோ தயவு செஞ்சு அவங்களை எட்டி வச்சு அவங்க கூடயே சேராதீங்க. தீய பழக்கத்தை கற்றுத்தரும் நண்பர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். படிப்புக்கு பிரச்சனை இல்லப்பா, படிப்பு நல்லாதான் இருக்கும். குரு வழிபாடு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தபடியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது சரியான காலம் இல்லை. இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். அதே மாதிரி வந்து செய்யற தொழிலை கரெக்டா பண்ணிக்கிட்டே வாங்க. புதிய தொழில்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மறைவு சாதனை குரு உட்கார குரு பகவான் தான் நமக்கு வந்து காசு பணத்துக்கு வந்து அதிபதி குரு தான். சோ இவர் மறைஞ்சு இருக்கும்போது நம்மளுடைய பணங்கள் லாஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எப்படி சார் இருக்குன்னா, வேலைக்கு எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை கரெக்டா பாத்துக்கோங்க. புதிய வேலைக்கு ட்ரை பண்ண கூட வேண்டாம். வேலையில ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்கும். வேலையில வந்து நம்ம கோவப்படக்கூடாது. வேலையில மன கஷ்டங்கள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், நம்ம டாமினேட் பண்ண கூட வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய வேலையை என்னவோ கரெக்டா செய்யுங்க. உங்களுடைய கடமையை மட்டும் கரெக்டா செஞ்சிருங்க. பாராட்டுகள் வரணும் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. புரியுதுங்களா? சோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் வழிபாடுகள் பண்ணலாம் இந்த காலகட்டத்துல? நீங்க வழிபாடு பண்ண வேண்டியதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா திருவண்ணாமலை வழிபாடு வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை வழிபாடு ரொம்ப 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 நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக நல்லா இருக்கும். திருவண்ணாமலை பிளஸ் உங்களோட குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொண்டு போங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்து நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதி குரு வந்து யோகமா அவயோகமா அது மூலம் செக் பண்ணிக்கணும். நடப்பு தசா புத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, தசா புத்தி குருவுக்கு ஃபேவரா அன்பேவராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தசா புத்தி கூட இந்த கோச்சார போல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா, இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உச்சம் அடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு வந்து தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா, ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு வந்து ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு வந்து ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்ப வேலையை எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு சனிய பாக்குறார். குரு சனிய